வணக்கம். ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டின் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கு மேலானது. சங்க இலக்கியங்களான கலித்தொகை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் கூட காளையை அடக்கும் வீரர்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழர் பண்பாடு, வீரத்தன்மை, மரபு ஆகியவற்றை ஒரே சொல்லில் சொல்ல வேண்டுமென்றால் அதுதான் ஜல்லிக்கட்டு. இது வெறும் விளையாட்டல்ல, இது தமிழனின் அடையாளம், தமிழனின் உயிர், தமிழர் தைரியத்தின் சின்னம். ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டில் குறிப்பாக தை மாதம் நடைபெறும் ஒரு பாரம்பரிய வீர விளையாட்டு. ஜல்லி என்றால் நாணயங்கள், கட்டு என்றால் கட்டுவது. முன்பு காளையின் கொம்பில் நாணயங்களை கட்டி அதை பிடித்து வீரர்கள் தங்கள் தைரியத்தை காட்டுவார்கள். அதனால் இதற்கு ஜல்லிக்கட்டு என்று பெயர் வந்தது. ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் வீரத்தையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் ஒரு பாரம்பரிய விளையாட்டு. இது வெறும் காளையை அடக்கும் போட்டி மட்டுமல்ல, நாட்டு பசுக்களின் இனத்தை பாதுகாக்கும் முயற்சியும் ஆகும். ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் காளைகள் சிறப்பு பராமரிப்புடன் வளர்க்கப்படுகின்றன. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற ஊர்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. அந்த காலத்தில் ஒரு ஆணின் தைரியம், வீரத்தன்மை காளையை அடக்குவதால் அளவிடப்பட்டது. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அந்த ஆண் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற வேண்டும் என்று கூட வழக்கம் இருந்தது. ஜல்லிக்கட்டு என்பது நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் இயக்கம். காங்கேயம், புலிக்குளம் பாரம்பரிய நாட்டு காளைகள் இந்த விளையாட்டின் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த மாடுகள் பாலுக்காக மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிக முக்கியமானவை. ஜல்லிக்கட்டு இல்லை என்றால் இந்த நாட்டு இனங்கள் அழிந்து போகும் அபாயம் உள்ளது. ஜல்லிக்கட்டு வீரர்கள் வெறும் உடல் வலிமையால் அல்ல, மன வலிமையால் இந்த விளையாட்டில் பங்கேற்கிறார்கள். ஒரு காளை பாயும் போது அதை எதிர்கொள்வதற்கு தைரியம், வேகம், அனுபவம் மூன்றும் தேவை. வீரர்கள் காளையை அடித்து தாக்குவதில்லை, அதன் திமிலையோ கழுத்தையோ பிடித்து தங்கள் திறமையை காட்டுகிறார்கள். ஜல்லிக்கட்டில் காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு அடிக்கடி வருகின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஜல்லிக்கட்டு காளைகள் குடும்ப உறுப்பினர்களைப் போல பார்க்கப்படுகின்றன. அவற்றுக்கு சிறந்த உணவு, மருத்துவ பராமரிப்பு, முழு பாதுகாப்பு அனைத்தும் வழங்கப்படுகிறது. ஒரு வீரன் தோற்றாலும் காளை தோற்காது. 2014 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எழுந்து நின்றனர். 2017 மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் நடத்திய போராட்டம் வரலாற்றில் இடம் பிடித்தது. ஜல்லிக்கட்டு எங்கள் உரிமை என்று தமிழர்கள் உலகுக்கே சொன்னார்கள். சென்னையின் மெரினா கடற்கரை முதல் கிராமங்கள் வரை இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தனர். அரசியல் இல்லாமல், தலைவர்கள் இல்லாமல் ஜல்லிக்கட்டு நமது உரிமை என்ற ஒரே கோஷத்துடன் மக்கள் நின்றனர். இந்த அமைதியான போராட்டம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. இறுதியாக தமிழர்களின் உறுதியான ஒற்றுமைக்கு வெற்றி கிடைத்தது. ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் அனுமதி கிடைத்தது. இந்த போராட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான்: ஒற்றுமை இருந்தால் உரிமை நிச்சயம் கிடைக்கும். ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டல்ல, இது தமிழரின் மரபு, இது விவசாயத்தின் அடையாளம், இது நாட்டு மாடுகளின் பாதுகாப்பு, இது தமிழனின் தைரியம். ஜல்லிக்கட்டு இருக்கும் வரை தமிழன் தலைநிமிர்ந்து நிற்பான். நன்றி, வணக்கம். தமிழுடன் மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.